ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் SKA பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான சூப்பரான ஒரு டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மொத்த உலகமுமே ரஷ்யாவை நம்பி உள்ளது. ஆச்சரியமாக இருக்குல்ல? அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியா ரஷ்யாவுடன் இருப்பதால். அது மட்டுமல்ல, இந்தியா ரஷ்யாவுடன் இருக்கும் வரைக்கும் யாருமே ரஷ்யாவையும் எதுவுமே செய்ய முடியாது, இந்தியாவையும் யாருமே எதுவுமே செய்ய முடியாது என்பது உலகத்தின் அனைத்து நாடுகளுக்குமே புரிந்துவிட்டது. அது எப்படின்னு விழாவாரியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் பறிபோகும் அளவுக்கு ஆபத்து. ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகளை எப்படி பாதுகாப்பு என்ற பெயரில் அமெரிக்கா அழித்து நாசமாக்கியதோ அந்த நிலை இப்போது பாகிஸ்தானுக்கு வந்துவிட்டது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எப்படி மொத்த உலகமுமே ரஷ்யா கையில் உள்ளது. அதிகமான பேரும் தற்போது பேசக்கூடிய ஒரு விஷயம், ரஷ்ய அதிபர் புட்டின் அவர் சும்மா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவேன்னு சொல்லி ஏமாத்துறது மட்டுமல்ல, இப்ப சமீபமாக நான் சும்மா சொல்லல, சும்மா பூச்சாண்டி காட்டல, அணு ஆயுத தாக்குதல் நடத்துவேன்னு சொல்லி ஏமாற்றவில்லை, கண்டிப்பாக செய்வேன்னு புட்டின் சொன்னாரு அப்படின்னு பல பேச்சுக்கள் வருது. அவர் அப்படி சொன்னாரான்னு கேட்டா கண்டிப்பாக அவர் அப்படி சொல்லல. அணு ஆயுதங்கள் பற்றி புட்டின் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். நேட்டோ நேரடியாக இந்த போரில், அதாவது ரஷ்யா உக்ரைன் போரில் இறங்கினால் கண்டிப்பாக பேரழிவுகரமான ஆயுதங்களை பயன்படுத்தி வேற எந்த நாடுமே பதிலடி கொடுக்க முடியாத அளவுக்கு கொடூரமான தாக்குதலை நான் செய்வேன் அப்படின்னு தொடர்ந்து புட்டின் பேசிக்கிட்டே இருக்கார். அது பொதுவாகவே எப்போதெல்லாம் ஏதாவது ஒரு வழியில் நேட்டோ நாடுகள் அல்லது முக்கியமாக அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் தலையிட முயற்சித்ததோ அந்த எல்லா நேரத்திலும் அவர் இந்த எச்சரிக்கையை நேரடியாக கொடுத்தார். ஆனால் அது ஓரளவுக்கு இதுவரை கண்டிப்பாக வேலை செய்துள்ளது. அவர் அப்படிப்பட்ட எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த போர் முற்றிலுமாக வேறு விதத்தில் நடந்திருக்கும். ஆனால் நீங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏதாவது ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு, அதாவது முக்கியமாக அமெரிக்கா, இங்கிலாந்து அல்லது பிரான்ஸ் என இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு ரஷ்யாவுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தாத வரைக்கும் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரவே வராது. முக்கியமாக நேட்டோ நாடுகள் வெற்றி கொள்ள முடியாது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த போர் பல ஆண்டுகள் நடக்கும். தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு சிக்கல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இந்தியா, சைனா போன்ற நாடுகள் ரஷ்யாவை இன்னொரு பக்கத்தில் ஆதரித்துக் கொண்டே இருக்கும். அப்படியானால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்வது மட்டுமல்லாமல் ஹையர் இன்ஃப்ளேஷன் காரணமாக அந்த நாடுகள் பெரிய அழிவு பாதைக்கு செல்ல நேரிடும். ஆனால் அதனால் ரஷ்யாவுக்கு ஏதாவது பெரிய அழிவு உண்டா என்று கேட்டால் கண்டிப்பாக பெரிய பொருளாதார அழிவு உண்டு. பட் ரிமெம்பர், we are talking about Russians. சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம பல வருடங்களை அவர்களால் கழித்துவிட முடியும், கடத்திவிட முடியும். அந்த மொத்த நாடும் அழிந்து மண்ணோடு மண்ணாக போனாலும் அவர்கள் தோல்விக்கு ஆளாக மாட்டார்கள். அதுதான் உண்மை. ஆனால் இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இப்படி ஒன்று நடக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அவர்களது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், அவர்களது டெக் இண்டஸ்ட்ரி முற்றிலுமாக கொலாப்ஸ் ஆகிவிடும், அவர்களது மேனுஃபேக்சரிங் சைக்கிள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுவிடும், அவர்களது மேனுஃபேக்சரிங் சைக்கிள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுவிடும், தொழில்துறை பாதிக்கப்படும், வேலைகள் இருக்காது, நுகர்வோர் சென்டிமெண்ட், கன்சியூமர் சென்டிமெண்ட் பாழாகிவிடும். இதில் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் இன்னும் 2 வருடங்கள் நடந்தால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் காணாமல் போய்விடும். எனவே இவை அனைத்துமே நடக்காமல் இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தேவை முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக ரஷ்யா தோற்கடிக்கப்பட வேண்டும், ரஷ்யா அழிக்கப்பட வேண்டும். அது சாதாரண ஒரு முழு நீண்ட போரில் நடக்காத காரணம். எனவே அமெரிக்கா, நேட்டோ போன்ற நாடுகளுக்கு இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு அல்லது ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன், ரஷ்யா திட்டமிடும் முன்பு அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது. எனவே புட்டின் கொடுக்கும் எச்சரிக்கை கண்டிப்பாக அதற்கான எச்சரிக்கையாக உள்ளது. யாராவது ரஷ்யா மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் புட்டின் பதிலடி கொடுப்பாரா என்று கேட்டால் கண்டிப்பாக 200% நிச்சயமாக பதிலடி கொடுப்பார். அப்படி ஏதாவது நடந்தால் ரஷ்ய நிலப்பரப்பில் அமெரிக்கா அல்லது நேட்டோ நாடுகளின் அணு ஆயுதம் ஒரு துளி விழுந்தால் கூட புட்டின் மேற்கத்திய நாடுகளில் இருக்கும் ஒவ்வொரு ஆண் பெண் என மொத்த மனித இனத்தையே
அழித்துவிட வாய்ப்புள்ளது. அதுவே நடக்கும். எனவே அவர் கொடுக்கும் எச்சரிக்கை, நேட்டோ நாடுகள் ஏதாவது தவறுதலாக கணக்கு போட்டு ரஷ்ய மக்களை பாதிக்கும் விதத்தில் ஏதாவது செய்தால் அனைத்து நாடுகளுமே பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு புட்டின் வெளிப்படையாக பேசுகிறார். அது சரி, அவர் அப்படி செய்வாரா என்று கேட்டால் கண்டிப்பாக. அவரை யாராவது சீண்டினால் அவர் கண்டிப்பாக தாக்குவார். ஆனால் இந்த தாக்குதலை பற்றி கவலைப்பட வேண்டியவர்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மட்டுமே. இந்த நாடுகளில் மட்டும்தான் தற்போது அந்த நாட்டின் மக்கள் உக்ரைன் என்ற நாட்டின் போர்வையில் அவர்களது பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் அழித்து அந்த மக்களின் வாழ்க்கை நாசமாக்கப்படுகிறது. அந்த நாடுகள் மட்டும்தான் ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதலாக இருந்தாலும், பொருளாதார அழிவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய நாடுகள். இன்னும் கூட இந்த நாடுகள் அனைத்துமே எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை யாருமே தனிமைப்படுத்த முடியவில்லை. எவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்தாலும் அவரை தனிமைப்படுத்துவது என்பது நடக்காத விஷயமாக மாறிவிட்டது. அப்படித்தான் தெரிகிறது. நீங்களே பாருங்க, அமெரிக்கா எப்படித்தான் முயற்சி செய்தாலும், எவ்வளவு ஆயுதங்களை கொடுத்தாலும், எப்படிப்பட்ட ஃபேக் ப்ரொபகண்டா, போலி பிரச்சாரங்களை செய்தாலும் இன்னும் கூட உலக அளவில் அமெரிக்காவை விட ரஷ்யாவுக்கு ஆதரவு அதிகமாக உள்ளது. நல்லா எடுத்து பாருங்க. அந்த ஆதரவை குறைப்பதே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய முடியாத காரியமாக உள்ளது. They are failing miserably. எனவே அமெரிக்கா அல்லது நேட்டோ இதில் யாராவது ஒருத்தர் புட்டின் அவர்களை எரிச்சலூட்டி ஆத்திரமூட்டாத வரைக்கும் புட்டின் அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் கடுகளவு ஆபத்து கூட அவரது மக்கள், ரஷ்ய மக்களுக்கு வந்தால் அணு ஆயுதத்தை பயன்படுத்த ஒரு வினாடி கூட புட்டின் தயங்க மாட்டார். புட்டின் உக்ரைனிய எல்லைக்கு அருகில், மிகவும் அருகில், ரஷ்யாவின் சூப்பர்சானிக் குண்டுவீச்சு விமானங்களை, முக்கியமாக அணு ஆயுதங்களை சுமக்கக்கூடிய Tu-160 குண்டுவீச்சு விமானங்களை நகர்த்தி தயாராக வைத்திருப்பது என்பது 200% உண்மை. ட்ரூ. அவரது அச்சுறுத்தல்கள், எச்சரிக்கைகள், ரயில்களில் ஆயுதங்களை வைத்து நகர்த்துவது, சர்மத் ஏவுகணை போன்ற பெரிய பெரிய ஏவுகணைகளை நகர்த்தி அணு ஆயுதங்களை தயாராக வைப்பது, அது எல்லாமே உண்மைகள். அதற்கான செயற்கைக்கோள் படங்கள் உள்ளது. ஆனால் அவை அனைத்துமே சாதாரணமாக உக்ரைனில் நடக்கும் முழு நீள நீண்ட போருக்காக கிடையாது. மாறாக நேட்டோ அல்லது அமெரிக்கா தலையிட்டால் ஒரு பெரிய அணு ஆயுத போரை தொடங்குவதற்காக அந்த ஆயுதங்கள் உள்ளது. ஏனென்றால் உக்ரைன் நாட்டிற்குள்ளேயே நடக்கும் போரில் உக்ரைனை தோற்கடிக்க எந்த அணு ஆயுத தாக்குதலும் கண்டிப்பாக தேவையே கிடையாது. இந்த விஷயம் அமெரிக்க உளவுத்துறைக்கு கூட நன்கு தெரியும். திடீரென ரஷ்யாவின் அனைத்து வீரர்களும் பெலாரஸ் போன்ற எல்லை நாடுகளுக்கு நகர்த்தப்பட்டு ஒரு பெரிய அணு ஆயுத தாக்குதலை ரஷ்யா நடத்தலாம். ஆனால் ரஷ்யாவுக்கு அது தேவை கிடையாது. ரஷ்யாவின் அணு ஆயுத ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அனைத்துமே கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள். அதிலும் மிகவும் சுலபமாக ரஷ்ய ஏவுகணைகள் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளை சுலபமாக தாக்கி அழிக்க முடியும். இது ஒன்று போதும் நேட்டோவை நிரந்தரமாக பிரிக்க. ரஷ்யாவில் ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள பகுதிகள் செயற்கைக்கோள் மூலம் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. உண்மைதான். அதுபோலவே ரஷ்யாவும் பல நாடுகளின் ஆயுத நகர்வுகளை கண்காணிக்கிறது. அப்படியானால் நேட்டோ நாடுகளின் ஒவ்வொரு அசைவுக்கும் ரஷ்யா பதிலடி கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பதிலடி கண்டிப்பாக ஹைப்பர்சானிக் ஏவுகணை தாக்குதலாக மட்டுமே இருக்கும். ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுதங்களை புட்டின் பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட சிக்கல்களை சமாளிப்பதில் இந்த உலகத்தில் அவருக்கு இருக்கும் சுதந்திரம் யாருக்குமே கிடையாது. எனவே உண்மையாக இருக்கும் ஆதாரங்களின்படி பைடன் இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வர பல திட்டங்களை செய்கிறார். முதலாவதாக, உக்ரைனில் இருக்கும் அனைத்து அமெரிக்கா சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் அளிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, ரஷ்யாவின் கட்டளைகளுக்கு உக்ரைன் அடிபணியக்கூடாது. மூன்றாவதாக, கிரிமியா மீதான ரஷ்ய உரிமையை உக்ரைன் அங்கீகரிக்க கூடாது. மாறாக கிரிமியாவை அழிக்க வேண்டும். இறுதியாக, லுஹான்ஸ் மற்றும் டானெட்ஸ்க் பிராந்தியங்களின் சுதந்திரம் செல்லுபடி ஆகக்கூடாது. இவை அனைத்துமே நடக்க வேண்டுமானால் உக்ரைன் மொத்தமாக அழிக்கப்பட வேண்டும். ஆனால் அது நடக்க வேண்டுமானால் ஒரு சாதாரண முழு நீள போரால் அது நடக்காது. மாறாக ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் மட்டுமே உக்ரைன் அடையாளம் தெரியாமல் அழியும். அப்படி நடக்க வேண்டுமானால் புட்டினை உசுப்பேத்தி அவரை எப்படியாவது அணு ஆயுதம் பயன்படுத்தும் அளவுக்கு தள்ள வேண்டும். ஆனால் புட்டின் ஒரு அரசியல் சாணக்கியன். நீங்க யாரு என்ன வேண்டும்னாலும் சொல்லுங்க. புட்டின் இஸ் a political genius. இந்தியா போன்ற நாடு ரஷ்யா பக்கம் இருக்கும் வரைக்கும் ரஷ்யாவுக்கு தேவை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார அழிவு. தற்போது ரஷ்யாவுக்கு தேவையான அனைத்துமே சைனா, இந்தியா போன்ற நாடுகளிடமிருந்து ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் ஆயுத விற்பனை மூலம் கிடைக்கிறது.
அது நடக்கும் வரைக்கும் ரஷ்யாவுக்கு எந்த கவலையுமே கிடையாது. உக்ரைன் துண்டு துண்டாக அழிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் உண்மையான முகம் புரிந்து கொண்ட சவுதி அரேபியா வெளிப்படையாக அமெரிக்காவின் திட்டங்களுக்கு நோ முடியாது என்று சொல்லிவிட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ரஷ்யாவுடன் பல ரகசிய கூட்டங்களை நடத்துகிறது. எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே இன்னும் கூட ஆயில் அண்ட் கேஸ் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் அமெரிக்காவின் ஜோ பைடன், பிளிங்கன் மற்றும் ஆஸ்டின் இந்த 3 பேருமே வேறு ஏதோ கிரகத்தில் வசிப்பது போல தெரிகிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுக்கு இந்த பூமியில் நடக்கும் அரசியல் தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அவர்கள் அப்படியே இருக்கட்டும், அது அந்த நாட்டுக்கு கண்டிப்பாக நல்லது. பாகிஸ்தான் போன்ற நாட்டினை ஆதரிக்கும் அளவுக்கு அந்த நாட்டின் இந்த 3 பேருமே வேறு உலகத்தில் உள்ளார்கள் என்பது உண்மை. ஒரு நாள் பைடன் சொல்றாரு பாகிஸ்தான் இஸ் டேஞ்சரஸ். ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி சொல்றாரு பாகிஸ்தானில் தவறான ஆட்களிடம் அணு ஆயுதங்கள் உள்ளதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை அமெரிக்கா கஸ்டடியில் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. தற்போதைய அமெரிக்காவின் நிலைக்கும் பாகிஸ்தானின் நிலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? 2 பேருமே குழம்பி போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், பாகிஸ்தான் குழம்பி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அமெரிக்கா திடீரென குழம்பி வேறு வழி இல்லாம அப்படியே எதையோ செய்யுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க? இப்போதைக்கு பாகிஸ்தானின் நிலையும் சரி, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்காவின் நிலையும் சரி, 2 பேரும் எப்படி திணறி போய் குழம்பி போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். my dear friends, and as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க friends. Thank you.